ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 கப் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ பூண்டு சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பூண்டு அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூண்டோட டேஸ்ட் நல்லா தெரியும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும். இப்போது இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்லிசான தோசையை ஊற்றிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். தோசை ரெடியானதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு சட்னியை சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரைச்சிருந்த சட்னிக்கு சிம்பிளாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து நீங்கள் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் சட்னி இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி தோசை ரெடி பண்ணிட்டு இது கூட முட்டை சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை தோசை இந்த சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.